ரேஷன் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகம் முழுவதும் 4000 ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளன. நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் மற்றும் கருணை தொகை வழங்க வேண்டும் ஆகிய 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய அளவில் ரேஷன் ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 400க்கும் அதிகமான நியாய விலை கடைகள் மற்றும் 100க்கும் அதிகமான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். நியாய விலை கடை பணியாளர்களுக்கு, கிராம பகுதியில் பணிபுரிகின்ற நியாய விலை கடை பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த கோரி காலவரையற்ற வேலை நிறுத்தம் தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முடிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக மேற்கண்ட எங்களது கோரிக்கை நிறைவேறாவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ரேஷன் கடை ஊழியர்களின் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று CITU தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பேசிய CITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஊழியர்களின் கோரிக்கையை தங்களது சங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும், ஆனால் விழாக்காலமான தற்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்றும் கூறியுள்ளார். ஒரு சில சங்கங்கள் அதில் போராட்டத்தில் துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்களும் எங்களுடைய CITU சங்கத்தின் சார்பில் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் இதே கோரிக்கைக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். அரசு உடனடியாக நியாய விலைக்கடை ஊழியர்கள் கோரிக்கை ஏற்று சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோட்பாட்டின்படி நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி அரசாணை வழங்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. CITU இதில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனம் CITU சார்பில் நாங்கள் கோரிக்கை வைப்பதெல்லாம் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் பண்டிகை நாட்களில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு மக்களுடைய சேவை அமைப்பு என்கிற முறையிலே பொது விநியோக திட்டத்தை இந்த பண்டிகை காலங்கள் நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.